ஒரு நாடகத்துக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுக்கக்கூடிய யாருன்னா ஒளிந்திருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா. நேற்று போன ஊர்ல பாடுறது கூட வெளியில நம்ம காலம். இன்னைக்கு செல்வி ஆடியோஸ் தான் ரொம்ப பெருமையா இருக்கு. செல்வி ஆடியோஸ் மீண்டும் அவர்களுக்கு எங்களது கலைக்குழுமத்தை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கப்பட இருந்தாலும் 30 கோடி தீபர்களுக்கும் 40 இன்னையர சீமார்களுக்கும் முந்தி பிறந்த தொந்தி கிடமதி மொத்த கடமை அப்படிப்பட்ட விநாயகமான வணக்கணமன பிள்ளையாக சொல்லி போடி செய்வதும் கொண்டு சொல்லி இருக்கிறார்களா இல்லையா? ஆமா இருக்கிறேன். பாட்டு
இன்னைக்கே இந்த அடி அடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் நானும் என்னங்க பண்றது இருந்தாலும் ஹலோ ஹலோ சொல்லிவிடவா என்னங்கரையே இல்லாதது கதையா யாரும் சொல்லாதது நம் நினைவா வண்ண நினைவு யாரும்
சேவக பெருமாளார் வேண்டும் என்று நடிக்கும் பாசத்திற்கு கலை வேங்கை கார்த்திக் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. எனக்காக பொன்னாடை அணிவித்து நிறுவனப்படுத்திய கொத்தனார்கள் கொத்தனார் சங்கத்தின் சார்பாக எல்லாத்துக்கும் நெஞ்சார்ந்த பிரமாத நன்றிகளை வணக்கப்பட இந்த ஊடகத்தில் மாநில பிரகப்பாக பிறந்துள்ளேன். அழகமலையில பிறந்து அழகமலையில குடிகொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நாட்டு மக்களை எல்லாம் இந்த இடத்தில் நாடி வருவார்கள். சரி, அப்படி இருந்தாலும் ஆளலாம காரியத்தை கேடு கண்டிப்பா எதற்காக வந்து என்ன வேலைக்கு வந்தவங்க சுருக்கமா சொல்லிட்டு உள்ள பெறுவோம். அப்படி அழகமலையில பிறந்து என்னுடைய பேரும் அழகமலையான், என்னுடைய மனைவியாகப்பட்ட பேரும் மகாலட்சுமி. சரி, நான் நாட்டாமல் எல்லை தெலுங்காபுரை சீமை கோட்டமலை ஆளக்கூடிய கோட்டை பெருமாளுக்கு ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தைகளை பிறக்க சென்றுள்ளோம். அன்னமுடன் 7 குழந்தைகளை நாட்டு மக்களுக்கு தெரியாமல் வளர்த்துக் கொண்டு வருகிறார். அன்னமுனை எனக்கு குழந்தை இல்லாத மாதிரி அன்னமுடன் எனக்கு ஒரு குழந்தை கொடுப்பானா இல்ல மறுப்பாரா என்று சோதிச்சு பார்க்க வேண்டும் என்றால் நான் சிவ பெருமானாக வேடனாகி என்னுடைய மனைவி மகாலட்சுமி சிறப்பாக வேடனாகி உடனே சென்று அந்த நாட்டாமலை இலையில் அந்த கோட்டை பெருமாளுடைய அரண்மனையில் சென்று சோதிச்சு பார்க்க வேண்டும் என்றால் மனைவியாகப்பட்டவரை அழைக்க வேண்டும். என்ன சிலம்பு சிலம்பாயி எங்க இருக்கிற கண்ணே சிலம்பு வாசனை கிளம்பாயி யாரு வீட்டுக்கு போயிட வேணாம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல கருப்பசாமி வந்துருவாங்க. அவ்வளவுதான், யாரும் போக வேணாம், அப்படியே உட்காருங்க. சுவாமி நல்ல சிலம்பு வணக்கம் சுவாமி. தாங்கள் அழைத்த காரணம் எதற்காக அழைத்தது தெரியுமா? சுவாமி நம்மளுடைய பக்தன்மான அந்த கோட்டை பெருமாள் கோட்டை கருப்பாய்க்கு ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தைகளை பிறக்க செய்துள்ளவர். ஆமாம் சுவாமி. அன்னகுணம் 7 பெண் குழந்தை இல்லாத மாதிரி அன்னகுணம் ஒரு குழந்தை கொடுப்பானா இல்ல மறுப்பான என்று சோதிச்சு பார்க்க வேண்டும் என்று அப்படி ஆகட்டும் சுவாமி. நான் செவ்வ பெருமாளாக வேடனாகி நீ சிலம்பாயாக வேடனாகி உடனே சென்று அந்த கோட்டை பெருமாள் அரண்மனை சோதிச்சு பார்க்க வேண்டும். அப்படி ஆகட்டும் சுவாமி. தாங்கள் இப்படி சொல்லுவோம் பாருங்கள். இன்றோ நம்ம திருமண நாள் அல்லவா, அதனால சந்தோஷமாக உல்லாசமாக இருக்க வேண்டும். முதல் அவனை பார்க்கிறேன். ஆமாம் சுவாமி. ஆகையால் உன்னை பார்க்கிறேன், ஒன்று கேட்கிறேன், என்னை பெறுகிறதா ஜென்ம ஜென்மமாய் வந்த காதலும் அந்த நேசமும் நெஞ்சில் வருகிறதா. முதலாய்
நீங்களாச்சும் சொன்னீங்களே முதல்ல பாக்குறேன்னு. இல்ல நீ தானே முதல்ல பார்த்தேன். ஆமா ஆமா சுவாமி, என்னதான் இருந்தாலும் நம்மளை பார்த்து வந்து இந்த பெட்டிக்காரர் கண்ணு வைக்கிறாரு. ஆமா, ஏன்னா நம்ம கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமா? நெட்டையா இது நம்ம கொண்டாடிங்களா? முத்தைக்கு விட்டுருக்காங்க. உனக்கு 6 மாசம், அவருக்கு 6 மாசம். இல்லைங்க, பொறுத்து அருமையா இருக்கு. என் புருஷன் சொந்த புருஷன், ஒரே ஒரு புருஷன் எனக்கு. ஏமா எல்லாரும் எனக்கு மட்டும் சொல்ல வரேன் நானு. ஓஹோ, ஆமா. அதனால சுவாமி, உங்க மனசு ஆசை இருக்க மாதிரி என் மனசுல வச்சுன்னு ஆசை இருக்குது. சொல்லட்டுமா? ஆமா மாமா, உனக்கு ஆசை வந்துருச்சா? உன்னுடைய சரி மாமா. ஆமா, ஆடியில தேடி சொல்லி. ஆமா, ஆடியில தேடி சொல்லி அவனுக்கு தேடி வச்ச தேடி சொன்ன மன்ன வருதா, எனக்கு தேடி சொன்ன மன்ன வருதா, சொந்த குடும்பத்தை வச்சே மன்னவர் மன்னவருதா, அழகு மன்னவர் மன்னவருதா. சரி, அப்படி ஆகட்டும் மந்திரர்களே. உடனே நம்ம சொல்லலாம். தருவாரா, மறுப்பாரா, மாட்டாரா பார்க்கலாம். யார் எங்கே? நீங்க யாரு? எங்க வரீங்க? ஏன் வரீங்க? என்னைய புடிச்சு ஏன் அங்க போ? நீங்க யாரு? எங்க வரீங்க? ஏன் வரீங்க? ஏன் வரீங்க? எதுக்கு வரீங்க? ஐயா கொண்டு போய் நீங்க யாருங்க? நீ யாரியா முதல்ல? நீங்க யாரு?
ஆனா ஆ. இதை பார்த்தா உனக்கு யாருமே தெரியுது யாருமே தெரியுதுன்னா நீங்க எங்களுடைய இடத்துக்கு வரக்கூடிய காரணம் என்ன? உங்க இடமா அது? ஆமா. ஐயா என்ன உங்க இடமா அது? ஆமா. நான் பட்டா போட்டு வச்சிருக்கிறியா? கட்டால மன்னர் போட்டு வச்சிருக்கேன். எதுல போட்டுருக்க? இதுலதான் இடத்துலதான். வேற எதுலயும் போட்டா உங்க மன்னர் இல்ல இல்லை. அதான் இல்ல. சரி நீ யாரு? நீங்க யாரு? என்னுடைய பேர் என்ன? நீங்க யாரு? மனுஷன். உலகாது ஏண்டா மனுஷன். நான் பண்ண செனப்பண்ணி நான் சொன்னேன். மனுஷன் தான் சொன்னேன். ஆம்பளை பழக்கிறேன் ஆம்பளை எல்லாத்துக்கும் தெரியுதியா? சரி உங்க பேரு? என்னுடைய பேரா எங்க அம்மா அப்பா வச்சது. அப்புறம் எல்லாத்துக்கும் அடுத்த விட்டுக்காரலாம் அப்பாங்க. உன்னுடைய பேர் என்ன? எங்க ஆயப்பன் வச்சது. என்ன அது என்ன உங்க ஆயாப்பன் உனக்கு பேரு உங்க ஆயாப்பன் வச்சுக்கா? டேய் ஆயாப்பா இங்க வாடா. டேய் எங்க ஆத்தாங்க அப்பறம் வச்சது. டேய் ஆத்தா இங்க வாடா. டேய் ஆத்தா இங்க வாடா. டேய் இல்ல உங்க ஆத்தாவை வச்சு பேர் தானே. அதான் சொல்றேன் நானு. சரி நீ இந்த இடத்துல என்ன வந்தாங்க? நீங்க இந்த இடத்துல என்ன பண்றீங்க? நாங்களா அம்மா வந்து பார்த்துட்டு போலாம்னு வந்தோம். எதை பார்க்க வந்தீங்க? அரண்மனை. அரண்மனை பாத்துட்டீங்களா? வெளியே என்னதான் பாத்துட்டீங்களா? சரி ஒரு நேரம் பேசுறிய நீ இந்த அரண்மனையில என்ன வேலை பண்ற? அமைச்சராக பண்ணிட்டு இருக்கீங்க. மிச்சர் காரா பத்தியா? மிச்சர் காரா ஊத்தி மேத்தக்கடை முட்டாயி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கு. மிச்சர் அமைச்சர்ல மந்திரி முந்திரி முந்திரி திராட்சை எல்லாம் கூட கொடுங்க. என்ன பருக்கட்டும். நான் சொல்றேன் உனக்கு என்ன சரி நான் யாருன்னு கேட்கிறியா? ஆமா நீங்க யாரு? பெருமாள். சேவக பெருமாள். செவட்டு பெருமாள். சேவக பெருமாள். சேவக பெருமாள் தாங்கள் என்னுடைய மனைவி. உங்க பொண்டாட்டியா? என்ன அடுத்தனோட பேசிட்டு மாத்திட்டு இருக்கீங்க? என் பொண்டாட்டி எனக்கு உண்மையாக வாடகை கொடுத்துள்ள மாதிரி தெரியுது. அவனுக்கு 6 மாசம் எனக்கு 6 மாசம் புத்தகம் இருக்குண்ணா. என்னுடைய மனைவி சிலம்பாய். சிலம்பாய் இங்க வரக்கூடிய நோக்கம் என்ன? என்னுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய நோக்கம் என்ன? நோக்கம் எதற்காக வந்திருக்கின்றீர்கள்? எதற்காக வந்திருக்கிறோம்னா உன்னுடைய மன்னர் மகாராஜா இருக்காரு. ஆமா அவருக்கு ஒரே பிரசவத்தில் சரி 23 குழந்தை. யாரு சொன்னா? மன்னர் சொன்னாரா? இல்ல மக்கள் சொன்னாரா? யார் சொன்னாங்க? நீ சொல்லாம தெரியுமா? உங்க கொண்டாட்டி எனக்கு திரும்ப சொல்லுங்க. என்ன சிலம்பு மிச்சர் காரா என்னப்பா உங்க பொண்டாட்டியா? நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன். என்ன விவரம்னு கேட்டுக்கிறேன். யோ நீ யாரைய முதல்ல? மந்திரி. என்ன மந்திரி? யாரு மந்திரிக்கு வந்திருக்கிற? மந்திரிக்கணுமா? என்னது? ஓ நாங்க பார்த்தா உள்ள போனோம். திறந்த உள்ள இருந்து வந்த மாதிரி வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? வாடி என்னமோ நான் எங்களுடைய அரண்மனையில நீங்க திறந்த எது உங்க அரண்மனை? இது உங்க அரண்மனையா? அரண்மனை நீங்க என்ன பண்றீங்க? அமைச்சரா இருக்கேன். அமைச்சரா இருக்கீங்க. அமைச்சர்னா கையறா வெண்ணடு. அமைச்சர்னா மந்திரி. மந்திரினா நாட்டு விசாரணை சரிப்பது நீங்க தானா? அப்படியா? மன்னர் இருக்காரா? ஏய் ஏன்டா பைப்பா ஜால் சொல்ற? நல்லா இருக்காங்களா? உங்க மகாராணியம்மா இருக்காங்களா? உங்க மகாராணியம்மா இருக்காங்களா? உங்க மன்னருக்கும் உங்க மகாராணிக்கும் ஒரே பிரசவத்துல 25 பெண் குழந்தை பிறந்த உண்மையா இல்லையா? உங்க மன்னருக்கும் மன்னருடைய மனைவிக்கும் ஒரே பிரசவத்துல 25 பிள்ளை வந்து நான் சொல்றேன். ஆனா என் வீட்டுக்காரர் சொல்றாரு 36ங்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? 36 தானே? நான் 25ங்கிறேன். ஐயோ ஐயோ என்ன 25 பிள்ளை? 36யா? 25 தான். நான் 30 ஒரு வார்த்தை வாங்கிறதுக்கு என்ன அவார்டு வரணும் பாரு. மந்திரர்களே எங்களுக்கும் திருமணம் ஆகி வெகுகாலம் ஆகிவிட்டது. இதுவரைக்கும் குழந்தையே இல்லை எங்களுக்கு. அதனால உங்க மன்னரை பார்த்து உங்க மன்னருக்கு ஒரே பிரசவத்துல 7 குழந்தை வந்திருக்கு இல்லையா? அந்த 7 குழந்தையில ஒரு குழந்தைய தானமாக வாங்கத்தான் நாங்க வந்திருக்கோம். ஒரு அதிசயம் பாத்தியா? என்ன உலகத்துல உங்க 2 பேருமே ஒரே நேரத்துல அழகா போட்டுவான்னு நினைக்கிறேன். முகரை பேர்த்து போடுவேன். ஆமா ஆமா கண்ணு வைக்காதா பிள்ளை உள்ள முண்டுது. தொடாம பேசியா? யாரு அப்ப நந்தானே விளக்கமாறு பிரிஞ்சு போயிடும். யாரு
ஆமா என் ஜாமி என் பவுன் மதுரைகளே இப்பொழுது குழந்தையை தர வேண்டும், நாங்கள் வாங்கி செல்ல வேண்டும். உங்க மன்னரை பார்க்க வேண்டும். அரமனைக்குள் அமருங்கள். அப்படியாகட்டும், அப்படியாகட்டும். 2 வருஷம் குறைஞ்சபட்சம் மாசத்துக்கு 3 பரிசாத வேணும்டாங்க அப்பா. புரியல பாம்பு நீ வாங்கி போறியாடா? என்ன டேய் உனக்கு ஏன் அந்த என்ன மயிர் உனக்கு? என்ன டேய் நீ வாங்கி போறியா? நாங்க உனக்கு நாங்க திங்க நாங்க பெருக்கிறோம். உனக்கு அவருடைய பாம்பு உண்பதுக்கா இப்படி அடுத்த கண்ணு செஞ்சு ஒரு பூந்து வத்தி போச்சு. நம்ம நிக்கிற ஊர் சொத்தை அந்த பிள்ளைங்க நிக்குது. உனக்கும் பெருக்கல எனக்கும் பெருக்கல. என்ன காரணமே தெரியல. ஏன்டா என்ன உனக்கு சொன்னீங்க? இருக்கட்டும் வந்தவர்கள் யாரும் தெரியவில்லை. யாராக இருந்தாலும் இருக்கட்டும். மன்னர் வெளிநாடு சென்று வைக்கின்றார். 7 குழந்தைகள் மறைத்து வைக்க வேண்டும். மறைத்து வைப்பதென்றால் யாருடைய கண்களுக்கு தெரியாமல் அந்த கோயிலுடைய பஞ்சார கொடி எடுத்துக்கொண்டு பஞ்சார கொடிகளை மறைத்து வைக்க வேண்டும். மறைக்கலாமா? எனக்கு பயமா இருக்கு பாப்பா. நான் எப்படி இங்க வந்து தெரியவில்லையே அப்பா. எனக்கு பயமா இருக்கு பாப்பா. என்ன வந்து கூட்டிட்டு போங்க பாப்பா. நான் ஒரு சிந்து இந்த கூத்தாடி குளம் கோபுர கட்டளை என் உயிரை மறைத்துக் கொள்கிறேன். இதோ சற்று என் உயிரை மறைத்துக் கொள்கிறேன். இறப்பதற்காக பிறந்தவள் அல்ல. உன்னுடைய 7 உருவமும் ஸ்ரீ மகமாயி என்னும் நாமம் பெற்று நார்த்தாமலை எல்லையிலே அநியாயம் அச்சுளை செய்து வரும் இந்த மகிஷாசுர அரக்கனை அழிப்பதற்காக நீ பிறந்தவள். அன்னை உன்னை அழிக்க வேண்டும் என்றால் உனக்கு பக்கபலமாக சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி இருவரையும் பக்கபலமாக வைத்து அண்ணவனை அழித்து விட்டு மீண்டும் என்னுடைய கைலாயம் அந்த அடைவாயாக வெற்றி உமக்கே. அப்படியா? அப்படி என்றால் இப்பொழுது நான் யார் என்று எனக்கு நன்றாக புரிந்து விட்டது. இதோ இப்பொழுதே இந்த கூத்தாடி குளம் கோபுர கட்டளத்திலே கல் சிலையாக உருமாறி அந்த பெரிய கருப்பு சின்னத்தில் வருவது எதிர்பார்க்கிறேன். இதோ சென்று கல் சிலையாக உருமாறுகிறேன்.
வீரர்களே, இப்பொழுது சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி ஆக்கார கோபம் கொண்டு வீச்சர் வகைப்படுத்தி வெள்ள குதிரை ஏறி மீசை பொறுக்கி பல் கழித்து அருவாள் மீது ஏற்படுகின்ற நேரத்தில் சின்ன குழந்தையாக இருந்தாலும் தூக்கக்கூடாது என்பது ஐதீகம். ஆகவே வீட்டில் படுத்திருந்தாலும் சரி, தாய்மார்கள் பெரியோர்கள் சான்றோர்கள் கோவிலுக்கு முன்னாடி வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். இப்பொழுது சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி வருகின்ற நேரம் விழா கமிட்டியர்கள் ஒரு சாமிக்கு 10 பேர் வேணும், 10-15 பேர் வேணும். 2 சாமிக்கு இன்னைக்கு 30 பேர் கண்டிப்பா வேணும். சாமியை பிடிக்கிறதுக்கு ஆள் வேணும் கண்டிப்பாக. தாய்மார்கள் கருப்பசாமி ஆடி வரும் பொழுது கைதட்டி ஆரம்பப்படுத்தி குலவ சத்தம் போட்டு விசில் சத்தம் கொடுக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். மணி மனசுல ரெண்டப்பா கொஞ்சம் பக்கம் ரெண்டா சாமி கருப்பசாமி ஆங்கார கோபத்தோட ஆடி வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு சாமிக்கு 15 பேர் வேணும், 2 சாமிக்கு 30 பேர் வேணும் கண்டிப்பாக. கொத்தனார்கள் சங்கத்தின் சார்பாகவும் விழா கமிட்டியர்கள் சார்பாகவும் அழைக்கப்படுகிறது. தயவு செய்து பக்கத்துல வாங்க. நாடக அமைப்பாளர் பாசத்திற்குரிய பாட்டியநாதன் அப்பா இங்கிருந்தாலும் நடிக்க வரவும் மீண்டும் ஒரு முறையப்படுத்துகின்றோம். நாடக அமைப்பாளர் பாட்டியநாதன் அப்பா எங்கிருந்தாலும் நடிக்க வரவும்.
ஓடி வாடா ஓடி வாடா ஓடி வாடா தேசத்தை கேட்கிறது ஓடி போறோம்டா காவல் செய்து கொடுக்குது சரி காவல் செய்யும் போது சரி ஓடி வாடா ஓடி வாடா எப்படி எப்படி எனக்கு வெள்ளி நல்ல அடடா புது ஆடி கொடுக்கும் போது சரி கருப்பா ஓடி வாடா கொல்லி கருப்பா ஓடி வாடா ஓடி வாடா வாடா நேரத்தை கேட்கின்றது சரி எப்படி எப்படி எதற்காக இருப்பது எதற்காக யாரு யாரு எந்த தேசம் கருப்பு எப்படி உருவாச்சு சரி இதை எடுத்து வைக்கின்றேன் ஆமா பிறந்தேன் மலையாளம் எப்படி பிறந்தது மலையாளம் மலையாளத்திலே பழைய காலத்துல பிறந்து நானும் அண்ணனும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு சந்தான கருப்பு சொல்லக்கூடிய சரி பிறந்து கொல்லுமலை கட்டிலே ஓகே மலையாளத்தை பிறந்தேன் குறிப்பிட்ட ஆதிகாரி புறப்பட்டோம் புறப்பட்ட கீழே சென்று புறப்பட்டோம் புறப்பட்டோம் அங்கிருந்து வேட்டைகள் ஆடி மயில் வேட்டை பத்து வேட்டை வேட்டைகள் ஆடிக்கொண்டு சரி கொல்லிமலை ஓடி வந்தோம் சரி கொல்லிமலையிலே அங்கே வேட்டைகள் ஆடணும் சரி மாடு வேட்டை மயில் வேட்டை மது வேட்டை மயில் வேட்டை காடு வேட்டை காடு அப்படியா வேட்டைகள் ஆடிக்கொண்டிருக்கும் போது சரி ஒரு பெண்ணாக மட்டவன் யாரு எதற்காக அப்படி சொல்ல அழகமலை சதத்த நாளை அந்த தேசத்திலே எதற்காக மாசு முழுவதும் அரியநாட்சியாக இருவரும் சென்று விட்டவர்கள் அப்படி சொன்னார்கள் சாமி அதுக்கு பிறகு நாங்கள் போட்ட விஷயத்தை அறிந்து வைத்தோம் தாயே நாங்களும் இந்த பூலகத்தில் பச்சை மட்டுமே இருக்கின்றோம்
எங்களுக்கு அண்ணா ஆதரவு எதிரும் இல்லை. அதற்காக வேட்டைகள் ஆடிக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொன்னார். வாசி பெரியனோட தெரிவித்தார் தெரியுமா? உங்களுக்கு எங்களுக்கு அடக்க தெரியும். என்னிடத்து அடக்க தெரியுது. அடக்க தெரிகின்றேன். ஆமா, அதுக்கு பிறகு வாசி பெரியனிடம் சின்ன கருப்பு ஒரு கருப்பு சொல்லக்கூடிய நாடி அங்கு கொடுக்கின்ற அதை கதை புரிகிறது. எனக்கு சின்ன கருப்புக்கு ஒரு சத்தமில்லை. பத்தவில்லை. பிறகு பிறகு கருப்பு சாமியை 18ஆம் தேதி அழகாமலை அழைத்து சென்றார்கள். ஆமா ஆமா, அழகாமலை அழைத்து சென்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சாமியை அழைக்க வேண்டும், செல்ல வேண்டும். அழைக்க வேண்டும், செல்ல வேண்டும். அழைக்க வேண்டும், செல்ல வேண்டும். அப்படியே ஆகட்டும், செல்லுங்கள். அண்ணா ஓடி வாடா, ஓடி 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 வேண்டுமா? எப்படி 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 அண்ணா மதுரகல்லே அண்ணா மாவட்டமா கருப்பசாமி எப்படி கூட்டத்து வல்லம் கோபுரகத்தர் வடத்திலே ஒரு பெண்ணாகப்பட்டவள். கருப்பா ஓடி வாடா, சின்ன கருப்பா ஓடி வாடா, சத்தர கருப்பா ஓடி வாடா. அப்படியே பாருங்கள். Thank you.
Thank you.